நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. 1 வீக்ல பார்த்தா கோல்டு வந்து தீபாவளி டைம் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு 4000 லெஸ் ஆயிருக்கு. அதனால நாங்க சடனா மேரேஜுக்கு பிளான் பண்ணி ஜுவல் எடுக்கலாம்னு வந்தேங்க. ரேட் குறைஞ்சதுல ரொம்ப சந்தோஷங்க. நாங்க ஃபியூச்சர்ல சேவ் பண்றதுக்காகவும் இன்னைக்கு எடுத்திருக்கோங்க. தங்கம்ல நல்லா குறைஞ்சிருக்குதுங்க. மகிழ்ச்சி. நன்றி. ஒரு 10 டேஸ்ல 4000 பக்கமா கம்மியா இருக்குங்க. தீபாவளி டைம்ல பவன் விலை எச்சா இருந்ததுனால எடுக்கலைங்க. கேட்டுட்டு சரி ஃபங்க்ஷன் வருது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ 1 வீக்ல 4000 குறைஞ்சிருக்குது. அதனால இப்போ வந்து நாங்க எடுக்கலாம்னு வந்தோம். இப்போ டிசைன்ஸும் கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு வந்தது நல்லா இருக்குதுங்க. அதனால எடுத்திருக்கிறோம். இன்னும் 2 நாள்ல மறுபடியும் வந்து எடுக்கலாம்னு இருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு போனஸ் கொடுத்தாங்க தீபாவளி டைம்ல. அந்த டைம் பாத்தீங்கன்னா போட்டோம் பிளஸ் வந்து ரேட் 60,000 இருந்துச்சு போகும். அதனால இப்போ வாங்க முடியல. ஸோ இப்போ 5000 கம்மியா இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. கடைக்கு வந்து வாங்கலாம்னு வந்திருக்கோம். இந்த ரேட் கம்மியான சந்தோஷம். பட் இன்னும் கம்மியானா வாங்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ கடந்த 10 நாள்ல பார்த்தா பவுனுக்கு 5000 ரூபாய் வரையும் குறைஞ்சிருக்கு. 60,000 ரூபாய்க்கு நெருக்கமா வித்துட்டு இருந்த பவுனோட விலை இன்னைக்கு 59,480 ரூபாய்ங்கிற நிலையில ரொம்ப குறைந்த விலையில விற்பனை ஆகிறதுனால வாடிக்கையாளர் ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து வாங்குறாங்க. தீபாவளி அப்ப இருந்த சேல்ஸோட இப்ப எங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. மகிழ்ச்சியை வந்து வாங்குறாங்க. ரொம்ப வேகமா ஏறிட்டு இருந்த தங்க விலை இப்போ சடனா இந்த ஒரு 10 நாள்ல குறைஞ்சது அனைத்து தரப்பினருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துருக்கு. இது இப்படியே நீடிக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஆனா தற்காலிகமா இது கொஞ்சம் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் மேலும் இதுல இருந்து ஒரு 1000 ரூபாயோ இன்னொரு 1500 ரூபாயோ கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எந்த நேரம் வேணாலும் திரும்ப ஏற ஆரம்பிக்கலாம். அதனால இந்த நல்ல சந்தர்ப்பத்தை வாடிக்கையாளர் பயன்படுத்தி கொள்ளணும்னு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்க விலை இப்போ குறைஞ்சிட்டு இருக்கிறது காரணம் பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் ட்ரம்ப்போட தலைமையில ஜனவரி மாசம் பதவி ஏற்க இருக்காங்க. அந்த அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையினால முதலீட்டாளர்கள் டாலர்ல முதலீடு செய்யறதுனால இப்போ தங்க விலை கொஞ்சம் தற்காலிகமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலை நீடிக்குமான்னு கேட்ட இது சந்தேகம்தான். எந்த நேரம் வேணா இறங்குனது திரும்ப ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு தற்காலிகமே இது கொஞ்சம் தொடரலாம். ரேட் அதிகமானது காரணம் பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர்கள் எல்லாமே வந்து அவங்களோட முதலீடுகளை தங்கத்தின் பக்கம் திருப்பினது ஒரு காரணம். 2வது அனைத்து நாட்டோட அரசாங்கமுமே தங்கத்தோட ரிசர்வ் அதிகப்படுத்தினாங்க. 2வது இப்போ இஸ்ரேல் ஈரான் இஷ்யூ ஆகட்டும், உக்ரைன் ரஷ்யா இஷ்யூ ஆகட்டும், இந்த மாதிரி பலவிதமான அசாதாரணமான சூழ்நிலை இருந்ததுனால எல்லா முதலீடுகளும் தங்கத்தை நோக்கி போச்சு. எல்லாத்தோட கவனம் தங்கத்து மேல இருந்தது. ஸோ அதுதான் திடீர்னு ஏறுறதுக்கான காரணம். இப்போ குறைஞ்சிருக்கிறது வந்து ஆரோக்கியமான குறைவுதான். எப்பவுமே ஏறிட்டு போற தங்கம் வந்து ஒரு கட்டத்துல குறைஞ்சு ஏறினா தான் அந்த விலை நிக்குன்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலா மார்க்கெட்ல புல் பேக்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. ரொம்ப அமெரிக்க அரசாங்கத்து மேல ஒரு நம்பிக்கை கூடுனதுனாலையும் இது நடக்குது. திருப்பி இந்த முதலீடுகள்லாம் தங்கத்தின் பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது எந்த தருணத்துல வேணாலும் திருப்பி இந்த முதலீடுகளை திரும்ப தங்கத்தின் பால் திரும்பலாம். திரும்பும் போது இன்னும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தற்காலிக இறக்கம் மட்டுமே. இந்த இறக்கத்தை அனைத்து மக்களும் பயன்படுத்திக்கணும்னு விரும்பி கேட்டுக்கிறோம். அடுத்த சேல்ஸ் இனி வரக்கூடிய நாட்கள் நல்லாவே இருக்கு. இப்பவே நல்லா இருக்கு. இன்னும் வாடிக்கையாளர்களை காத்திருந்த வாடிக்கையாளர்களை முகூர்த்த சமயம் இருந்ததுனால ரொம்ப விரும்பி வந்து வாங்குறாங்க. இன்னும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களும் முகூர்த்த நாட்களா இருக்கிறதுனால இன்னும் வியாபாரம் நல்லாவே இருக்குன்னு நம்புறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.